எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்ப கொல்லூர்ல இருக்கிற மூகாம்பிகை அம்மன் கோவில்ல இருக்கேன். இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்களா, இந்த கோவில் 52 சக்தி பீடங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. அதாவது அம்மனுடைய இடது கண் இந்த இடத்துல விழுந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மனுடைய சிலை இங்க பிரதிஷ்டை பண்ணி இங்க ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், முப்பெரும் தேவிகளுடைய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஒரு அம்மன். மூகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செஞ்சுட்டு இந்த இடத்துல அம்மன் ஐக்கியமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆதிசங்கரர் இந்த இடத்துல அம்மனுக்காக தவம் இருந்து அம்மனுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அது கோச்சாதிரி மலை அப்படிங்கிற மலை மேல இருக்கு. அதை அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கோவிலினுடைய விசேஷம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல மூகாசுரன் அப்படிங்கிற அசுரன் பூலோகத்துல இருந்த மக்கள் எல்லாரையும், தேவர்கள் எல்லாரையும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவனை யாராலையும் அழிக்க முடியல, மும்மூர்த்திகளாலையும் அவனை அழிக்க முடியல. அப்போ பார்வதி தேவி முப்பெரும் தேவிகளுடைய ஸ்வரூபமா இந்த மூகாம்பிகை அம்மன்ற அவதாரத்தை எடுக்கிறாங்க. அவதாரத்தை எடுத்து அந்த மூகாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த அம்மன் மூகாம்பிகை என்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சௌபர்ணிகா நதி அப்படிங்கிற நதிக்கரையில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த நதியில குளிச்சுட்டு இந்த அம்மனை தரிசனம் பண்ணால் சரஸ்வதி தேவியினுடைய கல்வி, லக்ஷ்மி தேவியினுடைய வளம், அப்புறம் பார்வதி தேவியினுடைய வீரம், இது மூணுமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டும் இல்லை, அது உண்மையும் கூட. இதுதான் அம்மனுடைய தேருங்க. அடுத்தது அம்மனுடைய தரிசனம் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சௌபர்ணிகா நதி அப்படின்னு, அது இதுதான். அதாவது இந்த கோச்சாதிரி மலையில மொத்தம் ஒரு 64 அருவிகள் வருது. அந்த 64 அருவிகளும் ஒன்னா சேர்ந்து உருவானதுதான் இந்த சௌபர்ணிகா நதி. இந்த சௌபர்ணிகா நதியில நிறைய மருத்துவ குணங்களும் உண்டு. அதனால இந்த நதியில குளிச்சுட்டு இந்த அம்மனை வழிபட்டால் நீங்க வேண்டிய வரம் கிடைக்கும்.